எங்க அண்ணனை பாத்தீங்களா, பெரம்பூர்ல ஃபுல்லா இன்ஸ்பெக்ஷன் தான். அப்புறம் ஃபுல் ரவுண்ட்ஸ் ஸ்ட்ரீட் ஃபுல்லா உங்களை பார்த்து கைதான் காட்டினாரு. கை காட்டினாரு. சரி, கை கொடுத்தவங்க கை கொடுத்தாரா? அவங்க கொடுத்தாரு. எப்படி கை கொடுப்பா? அண்ணா கை கொடுங்க. கை இப்படிதான் இருந்தாரு. எப்படி விருப்பா இருக்கா? இந்த மாதிரி தான் பண்ணாரு. பாத்தீங்களா? கை கொடுக்கறத விடுங்க. அப்படி கிடையாது. நம்ம தலைவர் எல்லாருக்கும் கை கொடுத்தாரு தெரியுமா? சரி, கை கொடுக்கறத விடுங்க. அரிசி போட்ட அழக பாத்தீங்களா? எது போட தெரியாம அரிசி போட்டது தானே? எங்க கீழே உளுந்து பயந்துக்கிட்டே போட்டாரு. அதுதானே அந்த உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் அந்த ரவை அதெல்லாம் போடுறேன்னு சொன்னீங்க, போட்டீங்களா? அதுக்கு மட்டும் கொஞ்சம் அவகாசம். அவ்வளவு, நான் வேற எதுவும் நான் கேட்கல. அதுக்கு மட்டும் அவகாசம். வேறப்பா. சரிப்பா, பெரம்பூருக்கு வந்தீங்க, அப்படியே அங்க பேசி இப்ப இடைத்தேர்தல் வருது, அதுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் ஐ வாஷ் பண்றதுக்காக வந்திருக்கீங்க தானே? தம்பி, நீங்க யாரு என்னன்னு மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சரியா? ரீல்ஸ் அரசியலுக்கும் ரியல் அரசியலுக்கும் வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. என்ன இப்ப இடைத்தேர்தலை யார் வின் பண்ண போறான்னு தெரிய போகுது உங்களுக்கு. அது இல்லாம குதிரை பேரத்துல நிறைய பேரை தூக்கி உள்ள போட்டிருக்கீங்க. அவங்களுக்கும் சொல்றது என்னன்னா, இடைத்தேர்தல தெரிய போகுது. சொல்றேன் தம்பி, 75 வருஷம் கட்சி, நாங்க நினைச்ச என்ன வேணா பண்ணலாம். இப்பயும் எங்க ஆதரவுல தான் நீங்க இருக்கீங்க. நாங்க கொடுத்த கூட்டணில இருந்தா உட்காந்துட்டு இருக்கீங்க. பாத்துங்க, அப்புறம் ஒன்றும் சொல்ல முடியாது. அதுதான் நம்ம பாட்ட ராமே ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. நான் தாண்டா